வேற வழியே இல்ல. தமிழ்நாட்டோட எதிர்காலம் அவர்தான். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 2026 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வாரிசு அரசியலுக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளி. பெண்கள்லாம் எப்படா தமிழ்நாட்டை விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெண்ணை கொள்கை தலைவரா சூஸ் பண்ணிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பாலியல் வன்கொடுமை இஷ்யூஸ், ட்ரக் அபியூஸ், மது ஸ்கேம் 1000 crores இன்னி வரைக்கும் அந்த ஸ்கேம் இன்னும் அது எங்க போகும்னு தெரியாது. எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை தான், TVK. ஓவர். 2026 சீல்டு. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். வணக்கம், என் பேர் பிரியா. நான் சென்னை ஜீரோ குரூ சாஃப்ட்வேர்னு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா மேம், ஆக்சுவலாக இப்போ தளபதியோட இது ஒன்று போயிடுச்சு, ஸ்பீச் ஒன்று ப்ரெஸ் மீட் சம்திங் வச்சுருந்தாங்க. நான் இருந்தேன் இல்லை. ஓ அப்படிங்களா, சூப்பர் மேம். தளபதி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை தான், TVK. ஓவர். 2026 சீல்டு. இன்னைக்கு தமிழ்நாடோட நிலவரம் என்ன? நான் ஒரு தமிழ் பெண், என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை என்ன? மற்ற ஸ்டேட் எல்லாம் பாருங்க. கேரளா எங்க போகுது, கர்நாடகா எங்க போகுது, ஆந்திரா எங்க போகுது, தமிழ்நாடு எங்க இருக்கு? அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாருங்க, தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு எம்பி சீட்டு போகுது, எம்பி சீட்டை குறைக்கிறாங்கன்னு மட்டும் டீலிமிட்டேஷன் நம்ம குரல் ரைஸ் பண்றோமே, என்ன காரணம்? தமிழ்நாடு முன்னேற்றத்தில் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா ஏன் டீலிமிட்டேஷன் குறைக்க போறாங்க? ஃபர்ஸ்ட் ரீசனை நம்ம அனலைஸ், ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுமே தவிர அது வர அவுட்கம் அட்ரஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள். ஆஸ் அ உமன் எனக்கு சேஃப்டி பிரச்சனையா இருக்கு. எவ்வளோ பாலியல் வன்கொடுமை இஷ்யூஸ், ட்ரக் அபியூஸ், மது ஸ்கேம் 1000 crores இன்னி வரைக்கும் அந்த ஸ்கேம் இன்னும் அது எங்க போகும்னு தெரியாது. விலை உயர்வு. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சனா என்னால போய் ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்க முடியல. எப்படி நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் தமிழ்நாட்டில்? யோசிச்சு பாருங்க. ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு க்ரோத் இல்லை, ஒரு ஃபியூச்சர் இல்லை. இப்படி ஒரு ஸ்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட நிலவரம் என்ன? தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. இதுக்கு ஒரே சொல்யூஷன் 2026. கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி. எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்க. வெற்றின்றது பேர்லயே இருக்கு. As a woman, I am very proud. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாலேயே ஒரே கட்சி ஒரு பெண்ணை கொள்கை தலைவரா சூஸ் பண்ணியிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்க பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இன்னொரு ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட், தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட். இன்னி வரைக்கும் இளைஞர்கள் யாரெல்லாம் பாலிடிக்ஸை பற்றி யோசிச்சு கூட மாட்டாங்க. அரசியல நமக்கும் என்ன, அரசியலுக்கும் என்னப்பா, அது வேற நம்ம வேற அப்படின்னு யோசிக்க கூடியவங்க கூட தளபதி விஜய் அவர்களால இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாற்றம் 2026 நடக்கும். பெண்கள்லாம் எப்படா தமிழ்நாட்டை விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேக்கை தூக்கிட்டு. பயமா இருக்குங்க. அவன் மோசமா இல்லைன்றீங்களா? ஏங்க, அண்ணா யூனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய இடங்க. ஒரு படிப்பு எஜுகேஷனுக்கான கேம்பஸ், ஒரு மதிப்புக்குரிய இடம், ஒரு டீசென்டான பீப்புள், ஒரு ஃபோக்கஸ்டான டீசென்டான இன்டெலிஜென்ட் டேலண்டட் பீப்புள் படிக்கக்கூடிய இடம். அது அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ். அப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள சுமார் 7-7.15 அந்த பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு 7-7.15 ஒரு டைமே இல்லை, ராத்திரின்னு கூட சொல்ல முடியாது. 12 மணி 1 மணின்னா கூட சொல்லியிருக்கலாம். அவ்வளோ ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸில் ஒரு பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்திருக்கு. இந்த ஒரு இஷ்யூ நடந்தும் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணா, ஐ கேன் ஃபீல் இட், ஒரு பெண்ணா அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணுங்க? அப்படி ஒரு இஷ்யூ ஆனப்போ மென்டலி யூ வில் பி ஸோ அப்செட், ஸோ டிப்ரெஸ்ட். அதை தாண்டி அவங்க போய் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்ம தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை, நம்மளை ஆட்சி செய்கிறவங்க மேலே ஒரு நம்பிக்கையில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது என்னங்க ஆச்சு? உடனே எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. கேட்டால் ஒரு டெக்னாலஜி இஷ்யூன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. நான் டெக்னாலஜியில் இருக்கேங்க, எனக்கு தெரியும் டெக்னாலஜி இஷ்யூன்னா என்னென்னு. ஏன் கண்டுபிடிக்க முடியல? சரி, டெக்னாலஜி இஷ்யூவாகவே இருக்கட்டும், ஏன் லீக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல? அதை ஆக்சஸ் பண்ணவங்க யாருன்னு ஏன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல? ஏங்க இவ்வளோ பெரிய அதில் ஒருத்தரை மட்டும் ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சு உள்ளே தள்ளிட்டு அவரை மட்டும் விசாரணை நடத்துகிற மாதிரி நைஸாக
இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி நெல்லையில் ஒரு எஸ்ஐ அவர்கள் he was killed, he was murdered. அந்த இஷ்யூ பற்றி உடனே வித்தின் 2 days சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் பார்லிமெண்ட்ல அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி ஏன் அவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க? எப்படிங்க நான் ஒரு பட்ட பகலில் எனக்கு வெளியில் போக பயமாக இருக்குங்க, ஒரு பெண்ணா எனக்கு பயமாக இருக்குங்க. அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த பொண்ணோட நிலைமையை யோசிக்கணும். இவ்வளோ தூரம் வெளியில் வந்து சொல்லிட்டு ஏன்டா இதை வெளியில் வந்து சொன்னோம்? அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. எப்படிங்க அதுவும் அந்த சம்மந்தப்பட்டவர் வந்து 2021 இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு புக் ஆனவர். அவர் மேலே ஏற்கனவே பல கேஸ்க்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. எப்படிங்க அவர் தைரியமாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணுறாரு? அப்போது கவர்மெண்ட் மேலே அவருக்கு நம்பிக்கை, இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் யாருக்கு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்குன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் ரவுடிஸ்க்கும் கவர்மெண்ட் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது.